வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவர் ஜேகே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைசூரில் ரொம்ப ஃபேமஸான மைசூர் பேலஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் என்ட்ரன்ஸ். இந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். அடல்ட்ஸ்க்கு 120 rupees, சில்ட்ரனுக்கு 70 rupees. ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்கு நம்ம உள்ளே பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக பிரமிக்கக்கூடிய விஷயங்களாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்த உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஷாப்பிங் ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய வெரைட்டிஸான ஷாப்பிங் ஜோன்ஸ் எல்லாம் இருந்தது. அதை நம்ம லேட்டர் வருவோம். இப்போ உள்ளே போய் நம்ம மைசூர் பேலஸை சுற்றி பார்த்துட்டு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பேலஸ்குள்ளே இருக்குது, நம்ம எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி அவங்களே ஒரு பேக் கொடுக்குறாங்க. அந்த பேக்குள்ளே சேஃபாக கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இந்த மைசூர் பேலஸை வந்து அது லாஸ்ட்டாக ரூல் பண்ண கிங்கோட பிக்சர் வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா நம்மளோட டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே செக் பண்ணுறாங்க. எத்தனை பர்சன்ஸ்க்கு நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம், ஸோ அது எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மள உள்ளே விட்டுறாங்க. ஸோ இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு புக் ஸ்டால்ஸ் எல்லாம் அவைலபிள். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மைசூர் பேலஸை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புக்ஸ் வாங்கி நீங்கள் படிச்சுட்டே போகலாம். அதாவது அந்த ராஜா காலத்துலலாம் யூஸ் பண்ண டூல்ஸ் ஆகட்டும், வெப்பன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க டிக்கெட் செக் பண்ணுற கவுண்டர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் டிக்கெட் செக் பண்ண உடனே நம்ம உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள், அதாவது பளிங்கு கற்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஆன இந்த பொம்மைகள் தான். இதெல்லாம் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, நம்ம ராஜாங்களுக்கு, அதாவது இந்த பேலஸை ஆட்சி செஞ்ச ராஜாங்களுக்கு வேற ஒரு ஊர்லேருந்து ராஜா பார்க்க வருவாங்க, விசிட்டர்ஸாக வருவாங்க இல்லையா, பிரிட்டிஷ். ஸோ அவங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணின நிறைய ஸ்பெஷலான ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அது என்னன்னா நல்லாவே டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, நம்மளால் எதுவுமே க்ளோசரில் போய் பார்க்க முடியல. பட் எல்லாமே பார்த்து ரசிக்கக்கூடிய வண்ணமாக இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே நகரும் போது, அதாவது மெயின் பார்ட், அதாவது சென்டரான ஸ்பேஸில் வந்தோம். இங்கே இருக்கிற இந்த ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங்னு சொல்லணுங்க. ஸோ இந்த மைசூரோட ஆர்கிடெக்ட் எதோட காம்பினேஷன் அப்படின்னா, இண்டோ இஸ்லாமிக் அண்ட் யூரோப்பியன் ஆர்கிடெக்டோட காம்பினேஷன் தான் இந்த என்டையர் மைசூர் பேலஸ்லையுமே பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த பில்லர்ஸ் ஆகட்டும், பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், ஆர்கிடெக்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்தோ முஸ்லிம் யூரோப்பியன் இந்த 3 கல்ச்சருமே டெபிக்ட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பேலஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். இந்த மைசூர் பேலஸோட ஒரிஜினல் பில்டிங் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1399, அதாவது 1399 உடையாரால் கட்டப்பட்டுச்சு. யாதுராய உடையாரால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா 1912 தான் இந்த பில்டிங்கை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் எதில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்ட்ரக்சரில் தான் இருந்துச்சு இந்த பில்டிங். அப்போ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இங்கே ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் காரணத்தினால இந்த பில்டிங்கை வந்து நல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டப்பட்ட அரண்மனை தான் இப்போ நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்க இந்த மைசூர் பேலஸ். இந்த மைசூர் பேலஸ் ஃபுல்லாகவே பழைய ராஜாக்கள் ஆண்ட, அதாவது அவங்க எப்படிலாம் இந்த ஆட்சி செஞ்சாங்க அந்த வகையில் குறிப்பிட்டத்தக்க பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரே விதமான கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டச் எனி பெயிண்டிங்ஸ், டோன்ட் டச் தி வால். இது மட்டும்தான் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த அரண்மனையை ஆட்சி செஞ்ச இளவரசராக இருக்கட்டும், இளவரசிகளாகட்டும், மன்னர்களாகட்டும், எல்லாருடையுமே ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக ஃப்ரேம் பண்ணி அவங்களோட நேமோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம இண்டோ கல்ச்சர் வந்து எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றத ரொம்பவே அழகாக நம்மளால் உணர முடியுது. அவங்களோட
ஆக்சசரிஸ் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்க எப்படி மரியாதையோடு இருந்திருக்காங்க, ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய மன்னர்கள் வரைக்குமே எந்த மாதிரியான ஒரு பராமரிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த ஃபோட்டோகிராஃபிஸை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. 1-2 ஃபோட்டோகிராஃபிஸ் இல்லைங்க, இந்த ஹால் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஃபோட்டோகிராஃபிஸை கொடுத்து இந்த ஃபோட்டோகிராஃபிஸை நம்ம பார்த்தாலே போதும் எந்த மாதிரியான கண்டினியூட்டி போயிருக்குன்றது நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னென்னா, ராஜாக்கள் ராணிகள் பயன்படுத்தின அவங்களோட ஆபரணங்கள், தங்க வைர ஆபரணங்களை பத்திரமா பாதுகாத்து வைக்கிற ஜுவல்லரி பாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் நம்ம வச்சுருக்கோமோ அந்த காலத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக ஜுவல்லரி பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த மைசூர் பேலஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸோட கலசம் இருக்கும் இல்லையா, அந்த கலசம் வந்து முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம். இந்த கலசம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ வரைக்குமே வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது முழுக்க தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன கலசம். இந்த பார்த்துட்டு இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா டான்சிங் ஏரியா. ஸோ எல்லா இடத்துலையுமே நார்மன் கல்ச்சர் இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் ஈஸியாகவும் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டான்சிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யாருமே, அதாவது பப்ளிக் யாருமே உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபென்சிங்லாம் போட்டு ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்டாக வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ரேம் உடைய மிரர் தான். இந்த மிரர் மட்டும் இல்லை, சில்வர்லேயே ஆன சேர்ஸ், அதாவது மன்னர்கள், ராணிகள், இளவரசர்கள், இளவரசி இவங்க எல்லாருமே உட்கார்ந்த சேர்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியம்க்கு 1947க்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்த பேலஸை வந்து மியூசியமாக மாற்றிருக்கு நம்மளோட கவர்மெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே ராஜாக்களால் பராமரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்ட இந்த அரண்மனை இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு மியூசியமாக மாறி இருக்கு. மக்களுடைய பார்வைக்குமே அதுக்கப்புறம் தான் இதை மியூசியமாக ஓப்பன் பண்ணி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனையில் நிறைய சுரங்கப்பாதைகள், அதாவது சீக்ரெட் டனல்ஸ் வந்து இருக்கான். இன்னமும் வந்து அந்த சீக்ரெட் டனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் வந்து மக்களுக்கு வெளியில் யாரும் ரொம்ப தெரியாது. அந்த சீக்ரெட் டனல்ஸ் வந்து போர் வரும்போதும் சரி, எதிரிகள் கிட்ட இருந்து மன்னர்கள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக குடும்பத்தோட பதுங்கி இருந்த அந்த சீக்ரெட் டனல்ஸ் இன்னமும் வந்து அந்த அரண்மனையில் தான் இருக்குது. பட் அங்கே பப்ளிக் ஆகட்டும் இல்லை வேற ஒருத்தர் யாரும் போகிறதுக்குமே அனுமதி கிடையாது. ஸோ அங்கங்கே நம்ம வந்து இந்த மாதிரியான ஆர்கிடெக்ட்ஸ் பார்க்க முடியுது. அதாவது எலிஃபண்ட்ஸ் வந்து நிறையவே இந்த பேலஸில் வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. பீகாக்ஸும் ஒரு சில இடத்துல பீகாக்ஸும் பார்க்க முடியுது. த்ரூ அவுட் த பேலஸ் நம்மளை வைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்ஸும் கிளாஸ் அண்ட் மிரர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்குக்காக வச்ச மிரர்ஸ் கிடையாதுங்க. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் யூஸ் பண்ண ரியல் மிரர்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல கிட்டத்தட்ட நாங்கள் இந்த மிரர்ஸை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸில் நிறைய இடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக்ஸ் யாருமே உள்ளே போகாத அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது சந்திரமுகி படம் தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு பெரிய அரண்மனை, பெரிய ஸ்டெப்ஸு, அந்த ஒரு செட்டை பார்த்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பேலஸ்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பில்லர்ஸை வச்சு இந்த ஆர்கிடெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் இருந்து நீங்கள் இந்த வியூவை நீங்கள் பார்த்தாலுமே உங்களோட வியூ பாயிண்ட் வந்து மாறவே மாறாது. விச் மீன்ஸ் ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட், எப்படி பார்த்தாலுமே வியூ வந்து எக்ஸாக்டாக ஒரு நேரோ வியூ கொடுக்குது. இந்த கேலரியில் இருந்து தான் கிங் அண்ட் குயின் வந்து எல்லா வகையானையும் ஃபங்க்ஷன்ஸையும் பார்ப்பாங்களாம். இந்த கேலரியோட பேர் பார்த்தீங்கன்னா தர்பார் ஹால் சொல்கிறாங்க. நம்மளோட தலைவர் படம் இருக்கு இல்லையா, தர்பார், அந்த மாதிரி தர்பார் ஹால் தான் இந்த கேலரியோட வியூ. இந்த கேலரி வியூவில் வந்து என்டையர் பேலஸுமே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ எந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும் இல்லை ஷோ ஆகட்டும் இந்த இடத்துல நடக்குமா. ஸோ அரச குடும்பத்தை சார்ந்தவங்களும் பப்ளிக்குமே வந்து எந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தாலுமே
கிறிஸ்டல் கிளியராக வந்து விசிபிலிட்டி இருக்குமா, அந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி அந்த காலத்திலே வந்து பிளான் பண்ணி அந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்மளுக்காக கட்டப்பட்ட லிஃப்ட் கிடையாது, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. பட் இப்போ அந்த லிஃப்ட் எதுவுமே வந்து யூஸில் இல்லை, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி லாக்லாம் போட்டிருந்தாங்க. இந்த தசரா ஹாலிடேஸில் நீங்கள் மைசூர் போனீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் இந்த பேலஸ் போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா தசராவில் மைசூர் மட்டும் ஜொலிக்காதுங்க, இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா மைசூரை விட பயங்கரமாக ஜொலிக்குமா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் லைட்ஸ் எஃபர்ட்டோட இந்த பேலஸ் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த தசராவில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட். இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹோல் பேலஸ்மே கேட்குமா அந்த சவுண்ட், அந்த மாதிரியான ஆர்கிடெக்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் டோர். நம்ம வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி சில்வர் டோர் தான் நிறைய இடத்துலையுமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் மைசூர் விசிட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ் தான். ஸ்டேஷன்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். நிறைய சாண்டல்வுட் ப்ராடக்ட்ஸுமே கிடைக்குது. கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஜிஎஸ்டிலாம் போட்டு. பட் நம்மளுக்கு வந்து அது வர்த்தாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.